வணக்கங்க. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா, சென்னைக்கு 3 கிளைமேட் தான். ஒன்று ரொம்ப வெயில், அப்புறம் ரொம்ப ரொம்ப வெயில், அப்புறம் ரொம்ப 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 வெயில். அதில் கொஞ்சம் மனசை குளிர வைக்கிறது இந்த டிசம்பர் மாதமும் ஜனவரி மாதம் மட்டும்தான். ஏன் தெரியுமா? அந்த பனிக்காலம், அந்த குளிரா சந்தோஷமா இருக்கு. இதை நினைக்கும் போது உனக்கு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வந்திருக்கணுமே. ஆமா, டிசம்பர் அப்படின்னாலே அந்த குளிர்காலம், பனி விழும்ல. நம்ம சென்னையில் இருந்தாலும் கூட, கோஸ்டல் ரீஜனாக இருந்தால் கூட இந்த டிசம்பர் ஜனவரி ஃபெப்ரவரியில் தான் நல்ல பனி பெயர்தை நம்ம பார்க்குறோம்ல. தட் இஸ் அந்த ஒரு ஃபீல், அது ஒரு வைப் இல்லை, கிறிஸ்மஸ் வைப். பனி இருக்கிறது வந்து ஒரு கிறிஸ்மஸ் வைப். உண்மையிலே ஆண்டவர் இந்த கடும் குளிர் காலங்களில் நம்ம மத்தியில் அவர் இறங்கி வந்து பிறந்தார் அப்படின்னு சொல்லி பாடல்கள், அநேக பாடல்கள் இருக்கு. இன்னைக்கு அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் உங்களுக்காக நாங்கள் பாட போகிறோம். நானும் சைரஸும் we're going to lead this song. இருளெல்லாம் விலகும் நேரம் இதுதானோ, பழசெல்லாம் புதுசா மாறுது இது ஏனோ, இருளெல்லாம் விலகும் நேரம் இதுதானோ, பழசெல்லாம் புதுசா மாறுது இது ஏனோ, பூவெல்லாம் சிரிக்குது, குளிர் காத்து அடிக்குது, மனசெல்லாம் இனிக்குது, இது எதனால? உன்னை என்ன படைச்ச ஆண்டவரே வந்து பிறந்தாரே, இம்மானுவேல் எப்போதுமே அவரே கூட இருப்பாரே. உன்னை என்ன படைச்ச ஆண்டவரே வந்து பிறந்தாரே, இம்மானுவேல் எப்போதுமே அவரே கூட இருப்பாரே. ஆண்டவர் நம்மோடு கூட பிறந்தார், இம்மானுவேல் நம்மோடு கூட இருப்பார். ரொம்ப அழகா இருக்கு. இன்னொரு அந்த சரணத்தை பாடுங்க, அழகா இருக்குதுப்பா. ஆமா, பூவெல்லாம் சிரிக்குது, குளிர் காத்து அடிக்குது. இதெல்லாம் எதனால? ஒரே ஒரு ரீசன் தான். ஃபர்ஸ்ட்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம், the reason for the season is Jesus Christ. உன்னைய என்னையும் படைச்ச ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்துல வந்து பிறந்தாரு. இம்மானுவேலராய் நம் கூடவே இருக்கும்படியாக அவர் பிறந்தாரு. பாடலாமா? இருளெல்லாம் விலகும் நேரம் இதுதானோ, பழசெல்லாம் புதுசா மாறுது இது ஏனோ, இருளெல்லாம் விலகும் நேரம் இதுதானோ, பழசெல்லாம் புதுசா மாறுது இது ஏனோ, பூவெல்லாம் சிரிக்குது, குளிர் காத்து அடிக்குது, மனசெல்லாம் இனிக்குது, இது எதனால? உன்னை என்ன படைச்ச ஆண்டவரே வந்து பிறந்தாரே, இம்மானுவேல் எப்போதுமே அவரே கூட இருப்பாரே. உன்னை என்ன படைச்ச ஆண்டவரே வந்து பிறந்தாரே, இம்மானுவேல் எப்போதுமே அவரே கூட இருப்பாரே. ஹல்லேலூயா. எல்லாரோடையும் இருக்கிற ஒரே ஒருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸ். ஆமென். அவர் இம்மானுவேல், அவர் இம்மானுவேலராய். ஆமா, இந்த குளிர் காலத்துல இது எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருக்கும்படியாக தான் அவர் வந்திருக்கிறார். அவரை குறித்து நம்ம முன்குறிக்கப்பட்ட பேஜஸ் நம்ம படிக்கும் பொழுது மத்தேயுல, லூக்கால அவர் நாமத்தை இயேசு அப்படின்னு சொல்லி பேரிடுவாயாக. That was the name that was given to their parents. அது மாத்திரம் இல்ல, ஒரு எக்ஸ்ட்ராவா இந்த இம்மானுவேல் அப்படிங்கிற அந்த வார்த்தை, அந்த பெயரை கூட இயேசு சுவாமிக்கு கொடுத்தாங்க. இம்மானுவேல் அப்படின்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். ஆமென். இன்றைக்கு அந்த ஜீசஸ் இந்த உலகத்துல பிறந்தது தேவனுடைய பரிபூரண சித்தம். It's God's divine plan and it's God's will. அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டாக தான் ஆண்டவர் வந்தார். லாஸ்ட் வீக் நம்ம சொன்னோம். அது என்ன ஃபுல்ஃபில்மெண்ட்? காட்ஸ் வில், தேவ சித்தத்தின் நிறைவேறுது. அப்போ ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்ற வந்தார்னா, அவர் பிறந்த அந்த சூழ்நிலையில் அந்த சித்தத்தில் பங்காளிகளாக நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நாடகம் நடக்குதுன்னா அந்த நாடகத்தில் நிறைய பேர் அப்படியே, ஆமாம், இந்த கதாபாத்திரம் சொல்லும் போது எனக்கு உங்கள் அப்பா ஒரு கதையை சொன்ன ஞாபகம் வருது ஜெசிமா. நாடகம் நடிக்கிறதுக்காக எல்லாரும் போவாங்களாம். அவர் சர்ச்சில் பாஸ்டராக இருந்தார் பாருங்க.
அதனால் நாடகம் நடிப்பாங்க இந்த கிறிஸ்மஸ்னா. அப்போ அந்த கிறிஸ்மஸ் நாடகத்தில் எல்லாரும் போகும்பொழுது ஜெசிமாவும் சின்ன வயசில் குழந்தையா ஒரு 1.5 வயசு இருக்குமா, கொஞ்சம் பெரிய 3 வயசு இருக்கும். 3 வயசு இருக்கும். 3 வயசுல டெய்லி மேக்கப்லாம் போட்டு நாடகம் நடிக்க போறேன்னு போனாங்களாம். என்ன கேரக்டர்னு வீட்டில் சொல்லலை. நாடகத்தை நடத்துகிற எல்லா பெரியவங்களும் அவங்க அப்பா அம்மா கிட்ட பாஸ்டர் கிட்ட சொல்லவே இல்லை என்ன கேரக்டர் ஜெசிமா வர போறாங்கன்ட்டு. ரொம்ப ஆச்சரியமாக எதிர்பார்ப்பாங்க. அந்த கிறிஸ்மஸ் டே வந்த உடனே அந்த நாடகத்தை பார்க்கறதுக்கு அப்பா அம்மா வந்து போய் பார்க்குறாங்க. நாடகத்தில் என் மக இப்போ யாரா இருப்பா, எந்த மூஞ்சுமே தெரியலையா. அப்புறம் அங்கே போய் பார்த்தா அங்கே ஆட்டுக்குட்டியா நடிக்கிறதுக்காக போயிருக்குது. இதுக்கு டெய்லி ஒரு மேக்கப், ஆமாம் ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்காக ஒரு ப்ராக்டிஸ் வேற. எதுக்கு? ஆட்டுக்குட்டியா போய் நடிக்கிறதுக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நேட்டிவிட்டி சீனை தான் நம்ம எல்லா இடத்துலையும் போடுவாங்கல்ல, நாடகம் போடுவாங்கல்ல. அப்போ நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் பங்கு பெற்றாங்க இந்த தேவ சித்தத்துல. கரெக்ட், அதுதான் முக்கியம். That was a very important thing. தேவ சித்தம் தான். பட் ஜஸ்ட் லைக் தட் ஜீசஸால இந்த உலகத்துல வர முடியல. அவர் ஒரு குழந்தையா இந்த உலகத்துல வந்தார்னா அந்த குழந்தைக்கு ஒரு தாய் தேவைப்பட்டாங்க, ஒரு தகப்பன், இந்த பூமிக்குரிய தகப்பன் தேவைப்பட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, அது வந்து இந்த விஷயத்தை வெளியில எல்லா இடத்துலயும் போய் சொல்லுவதற்கு ஒரு மேய்ப்பர் கூட்டம் தேவைப்பட்டுச்சு. இவர்தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரிகள் 3 பேர் தேவைப்பட்டார்கள் வந்து அடிபணிந்து ஜீசஸை தொழுது கொள்வதற்கு. இப்படி there were so many people who were partakers of God's perfect will. அந்த 33 வருஷம் அவர் உயிரோடு இருந்தாருமா. அவருடைய லைஃப்ல அநேக பேர் அவரோட சுத்திலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக வந்தாங்க. There were many people inside his life. Wow. இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி உங்களிடத்துல நாங்க கேட்கிறோம். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களால ஒரு பங்காய் இருக்க முடியுமா? ரொம்ப பெரிய யோசனையா இருக்கிற மாதிரி நினைக்காதீங்க. நிச்சயம் உங்களாலையும் தெய்வத்தின் திட்டத்தை நிறைவேற்ற முடியும். தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறது அந்த நாட்களில், எஸ்பெஷலி நம்ம இப்ப சொன்ன இந்த நாட்கள், யாரெல்லாம் சொன்னோம்? இயேசு சுவாமியினுடைய தாய் தகப்பன் சொன்னோம். யாரு? மரியாள், யோசேப்பு, அதுக்கப்புறம் மேய்ப்பர்கள், அப்புறம் சாஸ்திரிகள். இவர்களுக்கெல்லாம் சூழ்நிலைகள் ரொம்ப சாதகமா இல்ல. இது ஏற்கனவே கடவுள் சொல்லிட்டாரு, அப்ப ஈஸியா தானே இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேனே, இட் வாஸ் டஃப் பட் நாட் இம்பாசிபிள். ஆனா அந்த சூழ்நிலையில் அவருக்கு சாதகம் இல்லாதது போல இருந்துச்சு. ஆனா அந்த எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்ம விசுவாசத்தையும் நம்மளை தைரியப்படுத்துறதுலயும் ஆண்டவர் கூடவே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் கைவிடவில்லை. சித்தத்துல பங்கு அவங்கள வச்சுட்டாருன்னா அவர் உங்க கூட எப்பயுமே இருப்பார். அதனாலதான் அவருக்கு பேரு இம்மானுவேலர், நம்ம கூடவே இருக்கிறவர். சித்தத்தை நிறைவேற்றுகிறது கொஞ்சம் கடினமான விஷயமா இருந்தது. ஆமென். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மரியாள் எடுத்துக்கோங்களேன். as a woman உங்களுக்கு தான் தெரியும். மரியாளுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ஒரு குமாரனை பெறுவாய். பரிசுத்த ஆவியினுடைய நிழல் மேல வரும், you will conceive அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவளுக்குள்ள இருந்த ஒரு பெரிய பாரம் என்னது? நான் எப்படி இது எப்படி நடக்கும்? இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. அவளுக்கு இன்னும் திருமணமே ஆகல, ஆனா அவ பிரெக்னண்டா இருக்கிறா அப்படிங்கிற அந்த விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னா எவ்வளவு அவமானங்களை அவ ஃபேஸ் பண்ணிருப்பா. கேன் யூ இமேஜின்? மரியாளுடைய மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுற மாதிரி அவ வீட்டாரே அவளை குறித்து தப்பா பேசியிருப்பாங்க. அவ தப்பு எதுவுமே செய்யல, பட் ஸ்டில் ஊரார் பாக்குறதுல பார்வையில டெஃபினட்டா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்வாங்கல்ல, பனைமரத்து கீழே நின்னு பாலை குடிச்சா கூட அது கல்லுன்னு தான் சொல்லுவாங்க. விமர்சன உதடுகள் எப்பயுமே நிற்கவே நிற்காது, அவர்கள் பேசிக்கொண்டேதான் இருக்கும். ஆனால் இங்க அவளை பலப்படுத்தினார் கர்த்தர், அவளோடவே கூட இருந்தார் கர்த்தர். She was able to adjust to the surrounding. அவளால அந்த இன்கன்வீனியன்ஸ் கூட, அந்த அவமானத்தை கூட அவளால சகிக்க முடிஞ்சது. ஏன் தெரியுமா? தேவ சித்தம், தேவனுடைய சித்தம். இன்றைக்கு நீங்க பங்கா இருப்பீங்களா அப்படின்னு கேட்ட உடனே நான் பங்கா இருப்பேன் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது, ஒரு ஆர்வம் இருக்குது. ஆனா அதுல அவமானங்களை நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்தா நம்மளால தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியுமா? It will not be convenient and comfortable in our zone.
அது ஒரு மாதிரி இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் ஆனால் அது தேவ சித்தத்தை நம்ம செய்து முடிக்கணுன்றது தான் நம்முடைய ஒரே நோக்கமாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையிலையும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார், பர்பஸ். இந்த பர்பஸ் தான் மரியாளுக்கு இருந்துச்சு. அந்த மரியாளுடைய பர்பஸை நிறைவேற்றுவதற்காக, தைரியப்படுத்துவதற்காக கர்த்தர் அவங்க உறவின் மக்களை போய் பார்க்க வச்சு அவளுடைய காரியத்தை காமிச்சு, அங்கே யோவான ஒருத்தர் கொடுக்க போறாரு வயதான காலத்தில். யார் அந்த அம்மா பேர் என்னம்மா? எலிசபெத்தும் சகரியாவும். அவங்களுக்கு நான் கொடுக்க போறேன், அவங்கள போய் நீ பாருன்னு சொல்றாரு. அவங்கள போய் பார்த்த அந்த தருணம் அவங்க மரியாதை பத்தி பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க தெரியுமா? ஆண்டவருடைய தாயாரே. ஆமென். அப்படிதான் ஆண்டவர் பாத்தீங்கன்னா அந்த அவமானமான ஒரு சூழ்நிலையில கூட மரியாளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். எப்படின்னா, எலிசபெத் போய் நீ பாரு, அவ்வளவு நாள் காத்துட்டு இருந்த வயது சென்றவளாகிய அவளுக்கு இது 6ஆம் மாதம், போய் பாரு. She's seeing something that she can't believe. அவங்க ரொம்ப வயது சென்றவங்களா இருந்தாங்க, சகரியாவும் எலிசபெத்தும். அவங்களுக்குலாம் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. பட் இஃப் such a miracle could happen to Elizabeth, அப்போ தேவதூதன் எனக்கு சொன்னதும் நடக்கும் அப்படிங்கிற அந்த ஃபெய்த் பில்ட் பண்ணதே, மரியாளுடைய ஃபெய்த் பில்ட் பண்ணதே எலிசபெத் தான். இப்படி ஆண்டவர் அவமானங்கள் நிறைந்த சூழ்நிலையா இருந்தாலும் தேவ சித்தத்தை நான் எப்படியும் நிறைவேற்றுவேன் அப்படின்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். தேவ சித்தம் நம்மளுக்கு கன்வீனியன்ட்டா, ஈஸியா, எளிதா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கன்வீனியன்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நல்லா புரிஞ்சுங்க. ஈஸியா இருந்துச்சு, இன்னொருத்தர் பண்றது போல எனக்கும் ஈஸியா நடக்குது, அவங்கள போல நான் இருக்கணும்னு நினைக்காதீங்க. அவர்களுக்கு வேற தேவ சித்தம் இருக்குது, அவங்கள குறித்து தானே திட்டம் வேற, உங்களை குறித்து தானே திட்டம் வேற. யூ ஆர் யூனிக். உங்களை குறித்து தானே தேவ சித்தத்தை அவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்த மாட்டார், உங்களுக்கு தான் வெளிப்படுத்துவார். அதனால இன்கன்வீனியன்ட்டா இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க, அவர் உங்களை பலப்படுத்த போகிறார். ஆமென். ஒரு வரிகள் இருக்குல்ல, எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உண்மையிலே மரியாதை பார்த்தா அவர் காட் சொல்லியிருப்பாரு, உத்தம ஊழியக்காரி. இவ்வளோ இன்கன்வீனியன்ஸ் இருக்கும், அவளை ரொம்ப அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. பட் ஸ்டில் அந்த அவமானங்கள் எல்லாம் அவ சகிச்சுக்கிட்டா. ஏன் தெரியுமா? தேவ சித்தம். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி நீ சொல்ற இன்கன்வீனியன்ஸ் சொல்ற பாப்பா, அவ ஆண்டவரை கர்ப்பம் தரித்து அந்த பிறக்கிற அந்த தருணம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவளுக்கு வீடு கிடைக்கல, சத்திரத்துல இடம் இல்ல. இதுதான் ஆண்டவர் பிறந்த சூழ்நிலை பாருங்க. சத்திரத்துல இடம். ஆமா, இவர் தேவகுமாரன், அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா, தேவனுடைய குமாரன். ஆனா அவருக்கு இடம் அங்க இல்ல, கன்வீனியன்ட்டா இல்ல. எங்க குழந்தை பிறந்துச்சு தெரியுமா? முன்னணியில தான் அவங்க துணியில சுற்றி முன்னணியில கிடத்தினார்கள் வசனம் சொல்லுது. she was not convenient. அது அவங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்காது, ஆனாலும் நிறைவேற்றினார்கள். ஆமென். அவ்வளவு கடினங்களையும் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. நாட் ஜஸ்ட் மரியாளுங்க, யோசிச்சு பாருங்களேன். தனக்கு முன் குறிக்கப்பட்டிருக்கிற மனைவி பிரெக்னெண்டா இருக்கிறான்னு கேள்விப்பட்டா எந்த மனுஷனால தாங்கிக்க முடியும்? அவர் ஞானமா கழட்டி விட்டுலான்னு பிளான் பண்ணாரு. ஆமா, ரகசியமா தள்ளி விட்டுடணும். நியாயமா அவங்கள கல்லெறிந்து கொல்றதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆனா அவர் ஒப்பு கொடுக்கல. he was a gentleman, நல்ல மனுஷன். அதனால என்ன பண்ற, ரகசியமா கழட்டி விட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு. ஆனாலும் தேவதூதன் அவரிடத்துல சொல்லும் பொழுது அந்த இன்கன்வீனியன்ஸை கூட அவர் மனசார ஏற்றுக்கொண்டார். ஏன் தெரியுமா? தேவ சித்தம். அதே போல சாஸ்திரிகள் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து அவங்க டிராவல் பண்ணி வந்திருப்பாங்க, எவ்வளோ டிராவல் பண்ணிருப்பாங்க, கஷ்டமா இருந்திருக்கும் இல்ல. நம்ம டிராவல் ரொம்ப ஈஸி கிடையாது. கிலோமீட்டர்னு போடல, எவ்வளவு தூரம்ன்றது போடல. ஆனா நிச்சயமா பல மாதங்களுக்கு முன்பதாக இல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட அவங்க புறப்பட்டிருக்காங்க. அந்த நாட்கள்ல ஃளைட்ஸ் கிடையாது, ட்ரெயின் கிடையாது. ஒண்ணு நடக்கணும், இல்லனா ஏதாவது மிருகத்து மேல வரணும், இல்ல கேமல் மேலயோ அவங்க வந்திருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் பாத்தியா ஜெசிமா, அவர்களை தேவ சித்தத்துக்குள்ள ஒரு நட்சத்திரம் வழி நடத்தி கொண்டு வந்தது. someone is there
for you to guide. கைட். இஸ்ரவேல் மக்களுக்கு மேகமாய் வந்தவர் இவர்களுக்கு நட்சத்திரமாய் வந்திருக்கிறார். எனக்கும் உங்களுக்கும் இம்மானுவேலராய் கூடவே இருந்து வழி நடத்த ஆயத்தமா இருக்கிறார். ஒன்னே ஒண்ணுதான், தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். அவங்களும் தேவ சித்தத்தை நிறைவேற்றணும், ராஜாதி ராஜாவை பார்க்கணும் அப்படின்ற அந்த வாக்குத்தத்தங்களை எப்படியாவது அவரை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுன்ட்டு தான் அவங்க வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன செய்யணும்? தேவ சித்தத்தை நிறைவேற்றணும்ன்ற வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். ஆமென். உண்மையிலே அரண்மனையில போய் தேடுறாங்க, அவரை காணோம். ஆனா அந்த நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தி கொண்டு போகிறத பார்க்கிறோம். அவர்களுடைய அந்த கஷ்டமான அந்த ஜேர்னி, அந்த ஜேர்னிக்கு ஒரு பலன் கிடைச்சது. இல்ல இன்றைக்கு கூட அவரை காணோமே அந்த பாட்டு பாடுங்களப்பா. அரண்மனையில் அவரை காணோமே, அதை அகன்று தென்மார்க்கமாய் திரும்புவோமே. அரண்மனையில் அவரை காணோமே, அதை அகன்று தென்மார்க்கமாய் திரும்புவோமே. மறைந்த ஊடு அதோ பார்த்திரும்பியதே, பெத்லெஹேம் வாசலில் நம்மை கொண்டு சேர்த்தது பார். யூத அரசனை காணாமல் இருப்போமா, நமதாயுளை வீணாக கழிப்போமா. அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. இந்த பாட்டு ரொம்ப அழகான ஒரு பாட்டு இல்லப்பா. நம்ம எங்களுடைய கீர்த்தனைகள், நம்மளுடைய கீர்த்தனைகள் பாடல்கள்ல அதனுடைய அர்த்தம் புரிஞ்சிருச்சுன்னா உண்மையிலேயே அது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆமா, இதுல கூட பாத்தீங்கன்னா அலங்கார மனை ஒன்று இருக்குது பாரு, அதாவது அரண்மனை இருக்கு பாருங்க. அதாவது இங்க சாஸ்திரிகள்லாம் நடந்துட்டு வராங்க, ஐயோ அங்க ஒரு அரண்மனை இருக்கு பாருங்களேன், வாங்கலேன் போய் பார்க்கலாம், அங்கதான் நிச்சயமா ராஜா இருப்பார். அரண்மனை ரொம்ப அழகா இருக்குது. ராஜான்னா ராஜ்யத்துல தானே இருக்கணும், ராஜ்யம்னா அரண்மனை இருக்கணுமே, அழகா இருக்குதே, அங்கதான் இருப்பாருன்னு அவங்க நினைச்சிட்டு போய் பாக்குறாங்க. ஆமா, இளவரசர் அங்கிருக்கும் நிச்சயம் பார், கண்டிப்பா இளவரசர் அங்கதான் இருப்பார். இல்ல நாம் எடுத்த கருமம் சித்தி ஆகிடும் பார். அப்படின்னா நம்ம எடுத்த முயற்சிகள், அந்த இளவரசரை பார்க்கணும், அந்த அரசரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்த அந்த முயற்சிகள் சித்தி ஆயிடும் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி பயங்கர ஆர்வமா அரண்மனையில வராங்க. ஆனா அவர் எங்க இருந்தாரு? அரண்மனையில இல்ல. அரண்மனையில் அவரை காணோமே, அதை அகன்று தென்மார்க்கமாய் திரும்புவோமே. அரண்மனை அகன்று தென்மார்க்கமா திரும்பலாம் வாங்க. மறைந்த உடு, அதாவது உடு அப்படின்னு சொல்லும் பொழுது நட்சத்திரம், மறைஞ்சு போன நட்சத்திரம் இப்ப திடீர்னு அவங்களுக்கு திருப்பியும் தோன்றுகிறது. மறைந்த உடு அதோ பார்த்திரும்பியதே, பெத்லெஹேம் வாசலில் நம்மை கொண்டு சேர்க்குது பார்ல. அழகா அந்த அரண்மனையிலிருந்து அந்த நட்சத்திரம் அவர்களை பெத்லெஹேமுக்கு கொண்டு சென்றது. They also had a difficult path, but they were part of God's will. ஆண்டவர் இருந்த ஒவ்வொரு நாட்களிலும் அவரோடு கூட சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறார். பிலாத்துவா இருக்கட்டும், கை கழுவின் சித்தத்தை நிறைவேற்றினார். பேதுருவா இருக்கட்டும், சித்தத்தை நிறைவேற்றினார். மார்பிளை சாய்ந்த யோவானா இருக்கட்டும், சித்தத்தை நிறைவேற்றினார். மகதலேனா மரியாளா இருக்கட்டும், சித்தத்தை நிறைவேற்றினார்கள். Every single person who lived in the period of Jesus, with Jesus, fulfilled the will of God. அப்போ அவரோடு கூட இருந்தவர்கள் எல்லாம் சித்தத்தை நிறைவேற்றினார்கள் என்பது எவ்வளவு உண்மையோ, அதை எவ்வளவு நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, எப்படி அதை நம்புகிறோமோ, அதை போலவே அவருடைய வாழ்விலும் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அவர் இம்மானுவேலராய் இருக்கிறார் என்று நம்ம சொல்றோம். அவர் இம்மானுவேல், காட் வித் அஸ், காட் வித் அஸ் என்று நம்ம சொல்லும் பொழுது நம்முடைய பொறுப்பு என்ன தெரியுமா? நம்ம தெய்வத்தின் சித்தத்தை நிறைவேற்றுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 12 அழகா அந்த வசனம் சொல்லுது. என்னப்பா சொல்லுது? நன்மையும் பிரியமுமான பரிபூரண தேவ சித்தம் இன்னதென்று நாம் பகுத்தறிய வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோங்க. உண்மையிலேயே தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறது ஒரு சாதாரண விஷயமா இருக்காது. பிகாஸ் கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்களேன், ஜீசஸ் எப்படி நிறைவேற்றினாரு தேவ சித்தத்தை? பிலிப்பியர்ல அழகான ஒரு வசனம் இருக்குதுல, பிதாவோட கூட இருப்பத கொள்ளையாடின பொருளாய் அவர் எண்ணாம அடிமையின் ரூபம் எடுத்து அவர் தன்னைத்தானே வெறுத்து அவர் இறங்கி வந்து மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்தையே ஆளுகின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரன்
பிறந்தது அரண்மனையில இல்ல, ஆனா சாதாரண ஒரு மாட்டு தொழுவுல, ஒரு முன்னணையில. he emptied himself, he humbled himself. எதற்காக தெரியுமா? தேவ சித்தத்திற்காக. தேவ சித்தத்திற்காக. இன்றைக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? are you ready to face difficulties? கஷ்டமான பாதைகளில செல்ல இந்த சாஸ்திரிகள் வந்தது போல கஷ்டமான பாதைகளில செல்ல நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? நெருக்கங்களையும் சாதகம் இல்லாத சூழ்நிலைகளும் சந்திக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அவமானங்களை, நிந்தைகளை, ஒருவேளை அவதூறான பேச்சுகளை ஃபேஸ் பண்றதுக்கு மரியாதை போல, யோசிப்பு போல நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? நீங்க இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்க மூலமா பியூட்டிஃபுல்லான தேவ திட்டங்களை நிறைவேற்றுவார். எப்படி அவர் வாழ்ந்த காலத்துல இருந்த மனிதர்களுடைய பேர் பதிவிலே எட்டப்பட்டதோ, இன்றைக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்றுகளுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தின் பதிவிலே ஏற்றப்படும் என்பது மறுக்க முடியாத உண்மை. Your name will be engraved in the book. ஆமென். பரலோகத்துல அந்த புக் இருக்குது. அந்த புக்கை திறந்து உன்ன பேரை வாசிச்ச உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே பிரவேசின்னு ஆண்டவர் சொல்ல போறார். ஆமென். தேவ சித்தத்தை நிறைவேற்றினா அந்த புத்தகத்துல பேர் இடம் போறோம். ஆமென். எத்தனை பேர் உண்மையிலே ஆசைப்படுறீங்க ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றணும்? I want to be part of God's perfect will. Yes. அப்பா, உங்க சித்தம் இந்த உலகத்துல நடக்கணும்னா அதற்குண்டான பங்கை நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பியூட்டிஃபுல்லான பாடல் உண்டு, ரொம்ப பழைய பாடல், ஆனந்தமா இன்ப காணான். அதுல அந்த வரிகள் சொல்லும், என்ன நான் தத்தம் செய்றேன், என்ன நான் தத்து கொடுக்குறேன் ஆண்டவரே. எதுக்காக தெரியுமா? தேவ சித்தத்தை செய்வதற்கு. ஆமென். I commit myself. I surrender myself. கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தேன். இயேசு அல்லால் ஆசை பூவினில் வேறே இல்லை, என்றும் எனத்தவர் ஆதரவே. இயேசு அல்லால் ஆசை பூவினில் வேறே இல்லை, என்றும் எனத்தவர் ஆதரவே. ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். அன்றைக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்றின ஒரு கூட்டம் அவரை தரிசித்தது. ஆமென். எப்படி யோசிச்சு பாருங்க, அந்த பனி காலத்துல அந்த மேஞ்சர்ல ஜனங்களை ஆடுகள் எல்லாம் மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள் ஊருக்குள்ள போய் அவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தவர்களே மேய்ப்பர்கள் தான். ஆமென். அப்ப அந்த சித்தத்தை அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க. மரியாள் தன் அர்ப்பணித்த சித்தத்தை செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஜோசப் தன் அர்ப்பணித்த சித்தத்துக்கு செய்து முடிச்சிட்டார். அவர் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்த எல்லாரும் சித்தத்தை செஞ்சு முடிச்சிட்டாங்க. செய்து முடிச்சவங்க எல்லாம் அவரை தரிசிச்சிட்டாங்க. அவர் முகத்தை பார்த்துட்டாங்க. இன்னைக்கு நாமும் கூட அவர் முகத்தை நம்ம முகமுகமாய் பார்க்க போறோம். ஆமென். ஆமென். எப்ப தெரியுமா? அந்த இன்ப காணான்ல, அந்த பரம காணான்ல பார்க்கணும்னா யார் அவர் முகத்தை தரிசிக்க முடியும் தெரியுமா? அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள் தான். அன்றைக்கு அந்த கிறிஸ்துமஸ் டைம்ல இயேசுப்பா பிறக்கும் பொழுது இந்த கூட்ட ஜனம் எல்லாம் இயேசுவின் முகத்தை தரிசித்தது போல நாமும் கூட ஒரு நாள் வரப்போகுது, ஆண்டவருடைய முகத்தை பார்க்க போறோம். அப்ப நாமும் கூட தேவ சித்தத்தை நிறைவேற்றினவர்களாய் நம்ம இருக்க போகிறோம். சூப்பரா சொன்னீங்கப்பா. அவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சாஸ்திரிகள் இவ்வளோ கஷ்டத்தை பட்டுட்டு அவங்கள போய் பார்த்த அந்த தருணம் எவ்வளவு சந்தோஷமா அவங்க இருந்திருப்பாங்கல்ல. சந்தோஷமா இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. மேய்ப்பர்கள் அந்த குழந்தைய பார்த்தபோது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்போ நம்ம ஆண்டவரை பார்க்குற அந்த தருணம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். தட் மோமெண்ட், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் மோமெண்ட், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் சிங்கிள் மோமெண்ட். ஆர் யூ ரெடி? ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாகும். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமாக அவருடைய பிறப்பை குறித்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். கொண்டாடுவதற்கு பல காரணங்கள் இருந்து கொண்டு இருந்தாலும் அவரை சந்திப்பதற்காக நான் இந்த நாட்களை கொண்டாட போகிறேன். ஐ எம் கோயிங் டு செலிப்ரேட் த டே which I'm going to meet the heavenly Father there. Amen. ஜெபிக்கலாமாப்பா? Yes.
ஆண்டவரே உம்முடைய நாமத்துல தேவ சித்தத்தை செய்யணும்ட்டு நாங்க வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பிறப்புல நாங்க கற்றுக்கொள்ளுகிறது, நீங்க வாழ்ந்த காலத்துல, நீங்க பிறந்த அந்த நேரத்துல உங்களை சந்தித்த எல்லாரும் இன்கன்வீனியன்ட்டா இருந்தாலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றினாங்க. They were so joyful at that moment. ஏன்னா உம்முடைய சித்தத்தை அவங்க நிறைவேற்றினாங்கப்பா. நாங்களும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வாஞ்சிக்கிறோம். சில நெருடல்கள் இருக்கும், சில போராட்டங்கள் இருக்கும், சில கஷ்டங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அநேகர் தேவ சித்தத்தை விட்டு விலகி போய் இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் மீண்டும் தேவ சித்தத்துக்குள்ளே திரும்புவதற்கு நீங்கள் உதவி செய்யும். ஒரு நாள் உண்மை நாங்கள் முகமுகமாக அங்கே பார்ப்போம். அந்த பார்க்குற அந்த தருணம், ஓ இந்த உலக கவலைகள் எல்லாம் மறக்கிற தருணமாக இருக்க போகிறது. ஓ எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய போகிறீர், சோத்திரம். அப்படி நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்து நிலைத்திருந்து உம்முடைய அன்பை பறைசாற்றுகளாக இருந்து அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களாக உம்மை பார்க்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அப்படியே என் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. லெட் திஸ் கிறிஸ்மஸ் எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான கிறிஸ்மஸாக இருக்கட்டும். இந்த மாதங்கள் முழுவதும், இந்த நாட்கள் முழுவதும் எங்கள் வாழ்க்கை தேவ சித்தத்திற்கென்று அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நீங்கள் இந்த ப்ரோக்ராம் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய சாட்சிகளை கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களிலே எங்களை தொடர்பு கொண்டு பகிர்ந்து கொள்ளும்படியே அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இஃப் யூ வாண்ட் டு ஸ்பான்சர் திஸ் ப்ரோக்ராம் யூ கேன் கான்டாக்ட் அஸ். கீழே கொடுக்கப்பட்ட எண்களிலே எங்களை தொடர்பு கொள்ளுங்க. God bless you. கர்த்தரின் சித்தம்